Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல நம்ம பார்க்க போறது தேங்காய் பால் யூஸ் பண்ணி செய்யற மஸ்கோத் அல்வா. இந்த மஸ்கோத் அல்வா எந்த ஊர்ல ஃபேமஸ், மஸ்கோத்ன்ற இந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்காய் பால் அதிகமாக சேர்த்து செய்கிறதுனால இந்த மஸ்கோத் அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இந்த அல்வாவை நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த டேஸ்ட்டான மஸ்கோத் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை எடுத்துருக்கோம். சம்பா கோதுமையை ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 12 மணி நேரம் அளவுக்கு ஊறியிருக்கு. இந்த தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேருந்து கோதுமை பால் எடுக்கிறதுக்கு இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். மஸ்கோத் அல்வா செய்ய முழு சம்பா கோதுமை கிடைக்கலன்னா உப்மாவுக்கெலாம் செய்கிற சம்பா கோதுமை ரவை இருந்தால் அதை ஊற வச்சும் செய்யலாம். அல்வா நல்லா தான் வரும். தேங்காய் பால் எடுக்கிற மாதிரியே தான் கோதுமை பாலும். முதல் பால் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற இந்த கோதுமையில் மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது தெளிய வச்சு அதுக்கப்புறமா தான் அதுலேருந்து கோதுமை பால் எடுத்துக்க போகிறோம். இது மாதிரியே 3 தடவையாக தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாலெல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. மீதி இருக்கிற இந்த கோதுமை சக்கை நமக்கு தேவைப்படாது. இந்த கோதுமை பாலை புளிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் அல்வா செய்ய போகிறோம். அதனால் மூடி வச்சு 1 நாள் வரைக்கும் புளிக்க வச்சிடலாம். இந்த கோதுமை பால் 24 hours புளிக்கணும். அப்போ தான் அல்வா நல்லாயிருக்கும். அடுத்த நாள் திக்கான கோதுமை பால் அடியில் தங்கியிருக்கும், தண்ணி மேலே இருக்கும். இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கனாலே தெரியும். எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். அந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது. ஊற்றும்போது இது மாதிரி ஸ்லோவாக கலங்காமல் ஊற்றணும். அப்போ தான் கோதுமை பால் வராமல் தண்ணி மட்டும் ஃபில்டர் ஆகும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் இதை ஒரு பிளேட் போட்டு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். இது தெளியட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம். இதுக்கு 2 மீடியம் சைஸ் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்குறோம். துருவின இந்த தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். மஸ்கோத் அல்வாவுக்கு தேங்காய் பால் நல்லா திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் முதல் பாலும் 2வது பால் மட்டும் எடுத்துக்கலாம். 3வது தேங்காய் பால் எடுக்க தேவையில்லை. மஸ்கோத் அல்வாவில் தேங்காய் பாலோட அளவு தான் அதிகமாக இருக்கணும். 1 கப் சம்பா கோதுமை பாலுக்கு 5 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டோன்னா மஸ்கோத் அல்வா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு 4 மூடி தேங்காய் இருந்ததுன்னா சரியாக இருக்கும். பெரிய தேங்காவாக இருந்தால் 3 மூடி அளவுக்கே போதும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கோதுமை பால் நல்லா தெளிஞ்சிடுச்சு. மேலே இருக்கிற தண்ணியை இது மாதிரி கரண்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். கோதுமை பாலும் தண்ணியும் மிக்ஸ் ஆகாத இது மாதிரி கரண்டி வச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு திக்கான கோதுமை பால் ரெடி ஆகிடுச்சு. திக்காக இருக்கிற இந்த சம்பா கோதுமை பால் பவுலில் அடியில் தங்கியிருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் கோதுமையோட சின்ன சின்ன தோல் கொஞ்சம் இருக்கும். அதனால் மறுபடியும் ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், கோதுமையோட அந்த சின்ன சின்ன தோல்லாம் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கோதுமை பால் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு கோதுமை எடுத்துருந்தோம். அதே கப்பாலேயே திக்கான கோதுமை பால் 1 கப் இருக்குது. இந்த கோதுமை பாலை வேறு ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாம். 1 கப் கோதுமை பாலுக்கு 5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தோன்னா மஸ்கோத் அல்வாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் பாலோட அளவு கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லைனா குறைவாகவோ இருந்தாலும் அல்வா நல்லா தான் வரும். இதில் நம்ம முதல் தேங்காய் பாலும் 2வது தேங்காய் பால் தான் எடுத்திருக்கோம். 3வது தேங்காய் பால் எடுக்கலை. இதில் 5.25 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். 1 கப் கோதுமை பாலுக்கு 5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு இதில் 3 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை பவுலில் அடியில் தங்காமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அல்வா கிண்டுறதுக்கு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அல்வா கிண்டுறதுக்கு ரொம்ப நேரம் சூடு தாங்குற மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பாலை சேர்த்துடலாம்.
பாலை பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறமா முதல் 5 நிமிஷம் ஃப்ளேமை ஹையில் வச்சு கலந்து விட்டுக்கலாம். பால் திக்காகிறதுக்கு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகியிருக்கும். பால் திக்காகி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கலாம். பால் திக்காக ஸ்டார்ட் ஆகி அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்தோன்னா எல்லா பாலுமே திக்காகி கஞ்சி தண்ணி ஸ்டேஜில் இருக்கும். இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அடுத்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகி கம்மு மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஃப்ளேமை ரொம்ப லோவில் வச்சுட்டு அந்த பக்கம் ஸ்டவ்வில் மஸ்கோத் அல்வாக்கு கலர் கொடுக்கறதுக்காக நம்ம எந்த கப்பால் சுகர் சேர்த்தோமோ அதே கப்பாலேயே 3/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகரை கேரமலைஸ் பண்ணும்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு பண்ணலாம். இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா சூடு ஆக ஆக சுகர் கரைஞ்சி கேரமலைஸ் ஆகிடும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்பப்போ இந்த பக்கம் இருக்கிற கோதுமை அல்வாவையும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த சைடில் இருக்கிற சுகர் ஃபுல்லாக கரைஞ்சி கேரமலைஸ் ஆகிடுச்சு. கேரமலைஸ் ஆன இந்த சுகர் பொங்கி வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் அல்வாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கேரமலைஸ் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக அல்வாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஸ்கோத் அல்வா நல்லா வர்றதுக்கு முக்கியமான விஷயம் சுகர் கேரமலைஸ் ஆன உடனே அல்வாவில் சேர்த்துடணும். கோதுமை பாலை ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வைக்கணும். கோதுமை பால் அளவை விட தேங்காய் பாலோட அளவு அதிகமாக இருக்கணும். இதில் கேரமலைஸ் ஆன சுகரை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அல்வா திக்காகிற வரைக்கும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருக்க வேண்டியதான். நம்ம எடுத்துகிட்ட இந்த அளவுக்கு அல்வா செய்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். மஸ்கோத் அல்வாவில் சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்தலாம். அல்வா இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு 45 மினிட்ஸ் ஆகிருக்கு. மஸ்கோத் அல்வாவை நம்ம கேக்காக கட் பண்ண போகிறோம். அதனால் இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அதனால் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். மஸ்கோத் அல்வாவோட ஸ்பெஷல் என்னென்னா இதில் நம்ம நெய் சேர்க்க தேவையில்லை. நெய் சேர்க்காமல் தேங்காய் பாலில் செய்கிற இந்த மஸ்கோத் அல்வா வாசமாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. மஸ்கோத் அல்வா நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மஸ்கோத் அல்வா சூடாக இருக்கும் போதே இங்கே ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம். அதில் ஊற்றிடலாம். மஸ்கோத் அல்வா ஃபுல்லாக பிளேட்டில் ஊற்றிட்டு பிளேட்டை லைட்டாக தட்டினோன்னா சமமாகிடும். இது செட் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பீஸ் போட்டுடலாம். இந்த மஸ்கோத் அல்வாவை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது மஸ்கோத் அல்வா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டான பதத்தில் மஸ்கோத் அல்வா நல்லா சூப்பராக வந்திருக்கு. தேங்காய் பாலில் செய்கிற இந்த மஸ்கோத் அல்வாவை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேயில் நம்ம பார்த்த இந்த மஸ்கோத் அல்வா ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஸ்வீட்டான கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.